வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கறி எப்படி வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா கறி வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமா? அதுக்கு வேற தனியா வீடியோ வேற போறீங்க. ஆமாப்பா, கறி வாங்குறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா இதுல கறி வாங்குறதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை கரெக்டா யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா, எப்படியும் மாசத்துக்கு 10,000 வரைக்கும் மிச்சம் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கறி வாங்குறதே பெரிய விஷயங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கறியில நான் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அதோட ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது, டெக்னிக்ஸும் தெரியாது. டைரக்டா போய் நம்மன்னு கறி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். காசு கொடுத்து கறியை கொடுங்க அப்படின்னு. ஆனா அதுல நிறைய லாஸை பார்த்தேன். அதனால இப்போ அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்க படக்கூடாது இல்லையா? அதனாலதான் இப்ப கறி எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு தனியாவே ஒரு வீடியோ மேக் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மட்டும் போதும். ஐயோ, கொஸ்டின் கேட்ட ஆன்சர் சொல்றதுலாம் ரொம்ப கஷ்டம்டா. அவ்வளோக்கா ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. சின்னதா தான் இருக்கும். என்ன மேட்டர்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துக்கு போனோடனே நம்மள நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிருவோம். என்ன சொல்ல போனா அங்க சிங்கிங்லாம் நடக்கும். அதாவது சிங்கராவே மாறிடுவோம். அந்த மாதிரியான ஒரு இடம். அது என்ன இடம்? நான் சொல்லிட்டா? ம். குணா கேவ். குணா கேவ். மனிதன் இது மனித நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பரவாயில்ல, நிறுத்து. அவன் தப்பா சொல்லிட்டாங்க. அதுக்கு குணா கேவும் கிடையாது, எந்த கேவும் கிடையாது. யார் கரெக்டா சொல்றீங்க பாப்போம். நான் வந்து இந்த ஆன்சரை இந்த வீடியோட நடுவுலயே சொல்லுவேன். ஓகேவா? இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போலாம். நீங்க இப்ப கடைக்கு சிக்கன் வாங்க போறீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு சிக்கனோட பேப்பர் ரேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சிக்கனோட பேப்பர் ரேட் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நியூஸ் பேப்பர்ல ஒரு 4வது பக்கம் 5வது பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா, சின்ன காலம்ல கோழியோட விலை போட்டிருப்பாங்க. லைவ் கோழி இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு லைவ் கோழி, உயிர் கோழி 130 ரூபா அப்படின்னு அந்த பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னா, கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, 100 ரூபா மேல வச்சு விற்பாங்க. அப்பனா 230 ரூபா ரேட் சரி சரி, போடுவாங்க. எனக்கு டவுட். எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே வருமா? அது தெரியலப்பா. எங்க வீட்டுக்கு வர நியூஸ் பேப்பர்ல வருது. ஆனா எல்லா நியூஸ் பேப்பர்லாம் வருதான்னு தெரியல. ஆனா ஒரு சில நியூஸ் பேப்பர்ல வருது. அது பேப்பர் இல்லைன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலே அதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ பாண்டிச்சேரி சிக்கன் ரேட் 2 டே சிக்கன் ரேட்னு போட்டீங்கன்னா, பாண்டிச்சேரியோட சிக்கன் ரேட் வந்துடும். அந்த மாதிரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பேப்பர் ரேட்டு. இப்போ எங்கடா விட்டேன்? 130 ரூபா விட்டேன். 130 ரூபாய் இப்போ உயிர் கோழி அப்படின்னா, இப்போ நீங்க அதை கடைக்காரர் என்ன பண்ணுவாங்க, 230 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்போ 230 ரூபா தான் பிக்சட் ரேட். இப்போ ரீட்டைல்ல சில்லறையில வாங்குறாங்க இல்லையா, 250 270 அந்த மாதிரி விற்பாங்க. இப்போ ஹோல்சேல்ல நம்ம வாங்குறோம் இல்லையா, இப்போ ஹோல்சேல்ல நம்ம வாங்கும்போது சில ஐட்டம் வந்து தோல் இல்லாம வாங்கணும், சில ஐட்டம் வந்து தோலோட வாங்கணும். இப்போ சில ஐட்டம் நம்ம தோல் இல்லாம வாங்கும்போது இப்போ 130 ரூபாவே போட்டுருவாங்க. சாரி, 230 ரூபாவே போட்டுருவாங்க. இப்போ தோலோட வாங்கும் போது 220 ரூபாவே போடுவாங்க. ஏன்னா தோலுக்கும் தோல் இல்லாம 10 ரூபா டிஃபரன்ஸ் ஆகும் எப்பவுமே. தோலோட வாங்கும் போது 10 ரூபா கம்மி, தோல் இல்லாம வாங்கினா 10 ரூபா அதிகம். ஓகேங்களா? இப்போ நீங்க எப்படி சிக்கன் எடுக்கணும் அப்படின்றத சொல்றேன். மேக்சிமம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ரேட்டை பார்த்துட்டு நான் லைவ் கோழி எடுக்க போறேன்னு சொல்லி புத்திசாலித்தனமா யோசிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. 65வா 65 வாங்குங்க, லெக்கா வாங்குங்க, லாலிபப்பா வாங்குங்க. இப்படி நீங்க தனித்தனியா வாங்கும் போதே நிறைய மிச்சம் பண்ணலாம். இப்ப லைவ் சிக்கனுக்கும் நார்மலா பிரிச்சு பிரிச்சு வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத சொல்றேன். இப்ப ராம் இருக்கான், இவன் விஜய். இப்ப இவங்க 2 பேர்ல ராம் வந்து லைவ் சிக்கன் வாங்க போறாரு, இவர் வந்து நிறைய நார்மலா பிரிச்சு வாங்க போறாரு. இப்ப ராம் போறாரு கடைக்கு, போயிட்டு அவர் 2.5 கிலோ ஒரு நல்ல ஒரு கொழு கொழுன்னு இருக்கிற கோழி எடுத்து எடை வைக்கிறாரு. 2.5 கிலோ இருக்குது. அந்த 2.5 கிலோ கோழிக்கு 325 ரூபா கொடுக்குறாரு. கடைக்காரர்கிட்ட கொடுத்து வெட்ட சொல்லிடுறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற எல்லாத்தையும் உரிச்சு குடல்லாம் உருவிட்டு வெறும் கறியை எடுத்து கொடுப்பாங்க. பார்த்தா கறி வந்து 1.5 கிலோ தான் நிற்கும் கரெக்டா. இப்போ 1.5 கிலோ கறியை தான் அவர் வந்து 325 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ 65 வெட்ட சொல்லிடுறாரு. 65 வெட்ட சொன்னா என்ன, இப்போ அந்த முழு கோழியுமே 65 வெட்டி கொடுத்துறாங்க. இப்போ லெக் சைடும் வந்துருது. மேக்ஸிமம் இப்போ லெக் சைட்ல எலும்பா இருக்கும் இல்லையா 65, இருந்தாலும் பரவாயில்லன்னா அவர் வாங்கி எடுத்து போயிடுறாரு கடைக்கு. ஓகேவா? இப்போ இவரோட கணக்கு விட்டுருங்க. இப்போ ராமுக்கு வாங்க, சாரி விஜய்க்கு வாங்க. விஜய் என்ன பண்றாரு, தந்திரக்காரி இவரு டைரக்டா கடைக்கு போறாரு. கடைக்கு போய் எனக்கு செஸ்ட் பீஸா வேணும், செஸ்ட் பீஸை வந்து 65 கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. நார்மல் சிக்கனாவே வாங்குறாரு. அதே 1.5 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ 1.5 கிலோ அவர் எவ்வளவு கொடுத்து வாங்குறாரு, 300 ரூபா கொடுத்து வாங்குறாரு. ஏன்னா இப்போ வந்து அந்த 2.5 கிலோ கோழி இருக்குது இல்லையா, அந்த 2.5 கிலோ கோழிய அதுல வேஸ்டேஜ் போகுது பாத்தீங்களா, வேஸ்டேஜே போயிடும். கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் வேஸ்டேஜே போயிடும். அது மட்டும் இல்லாம அதுல தந்திரம் என்னன்னா, மேல வந்து தண்ணி எல்லாம் இருக்கும் கோழி மேல. இப்ப தண்ணியும் வந்து வெயிட் தான். எடுத்து வைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ தண்ணி மட்டுமே இருக்கும் அது உடம்புல. 2வது ரத்தம். இதெல்லாம் நீங்க வந்து விற்க முடியாது இல்லையா? அதனால வந்து மேக்சிமம் லைவ் கோழியை வந்து அவாய்ட் பண்ணுங்க. தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வாங்க பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். இப்போ விஜய் எவ்வளவு மிச்சம் பண்ணிருக்காரு, 25 ரூபா மிச்சம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம செஸ்ட் பீஸா வாங்கி போயிருக்காரு. இப்போ இன்னமும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ செஸ்ட் பீஸா எடுத்து போடும்போது போன்லெஸ் நிறைய கிடைக்கும். போன்லெஸ்லேயே பல வகையான வித்து இருக்கு. சில்லி சிக்கன் போடலாம், ஜிஞ்சர் சிக்கன் போடலாம், கார்லிக் சிக்கன் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு இல்லையா? ஆனா இவரு ராமு அவர் என்ன பண்ணிருக்காரு,
லெக் சைடும் சேர்த்து வாங்கி போயிருக்காரு. லெக் சைடு சேர்த்து பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா எண்ணெயில போட்டோன்னே சுருங்கிடும். சுருங்கி எலும்பு தான் கைக்கு தெரியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம 325 ரூபா போய் போட்டு வாங்கி போயிருக்காரு. கஷ்டம் தானே? அப்போ தெளிவா யோசிச்சுக்கோங்க. பிரிச்சு பிரிச்சு வாங்கணும். எப்பவுமே சரி 65வா 65 வாங்குங்க, லெக்கா லெக் வாங்குங்க. இந்த மாதிரி பிரிச்சு வாங்குங்க. எந்த ஐட்டத்துக்கும் லைவ் கோழி எடுக்கிறேன் 130 ரூபா தானே, பேப்பர் ரேட் இவ்வளவு தானே வருதுன்னு சொல்லி லைவ் கோழி எடுக்காதீங்க. 65 வேணும்னா செஸ்ட் பீஸா வேணும் அப்படின்னு கேட்டு 65 எடுங்க. பிரியாணி பீஸ் வேணுமா பிரியாணி பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டு பிரியாணி பீஸ் எடுங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து அதானே நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போனா பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, நான் குணா கேவுன்னு சொன்னது தப்புன்ட்டீங்க. ஆமா, அது என்ன? அதுக்கு ஆன்சர் அது இப்பயே சொல்லணுமா என்ன? ஆமா, நடுவுல தானே சொல்றேன்னு சொன்னீங்க. சரி லாஸ்ட்ல சொல்றேன் நீங்க. சரி 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 சரி. அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? பாத்ரூம். பாத்ரூமா? ஆமா, பாத்ரூம் தான். வேற அது என்ன? உண்மைதான், நானும் பாடுவேன். வேற மக்கள் பாடுவாங்களா தெரியல. எல்லாருமே பாடுவாங்க. பாத்ரூம் போய் பாடாத மனுஷாலே இருக்க மாட்டாங்க. பாத்ரூம் போய் யாரா இருந்தாலும் சரி சும்மா வந்து தன அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் அப்படிதான் பாடுவேன். நீங்க யார் எப்படி பாடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கரெக்ட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான டெக்னிக்ஸ். இது என்னன்னா, ஒரு 5 கிலோ 65 நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு வந்து எடை வைக்கிறீங்க உங்க வீட்டுல. 5 கிலோவே காட்டுது. நீங்க அப்படியே மசாலா போட்டு வித்துடக்கூடாது. அது எப்படி எடை வைக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ 5 கிலோ 65 வந்து ஒரு ஃபில்டர் ஓட்ட ஓட்டையா இருக்கும்ல கீழே, அந்த ஃபில்டர்ல வந்து 65 கொட்டணும். கொட்டின உடனே அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே கீழே வந்து கீழே விழும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் அமுக்கி அந்த சிக்கன் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு எடை வச்சிங்கன்னா மினிமம் 5 கிலோவுக்கு 1/4 கிலோவாவது வெயிட் குறையும். அப்போ 1/4 கிலோ எவ்வளோ ஆகுது? 50 ரூபா. இப்போ 10 நாளுக்கு 500 ரூபா. அப்போ 30 நாளுக்கு 1500 ரூபா. கரெக்டு தானே? அப்போ இந்த மாதிரி கரெக்டாக கவனமாக பார்த்து சிக்கனை வாங்கணும். 10 கிலோவா இருந்தாலும் சரி 2 கிலோவா இருந்தாலும் சரி சிக்கனில் வந்து தண்ணி வரதான் செய்யும். சிக்கனில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காது. இப்போ நீங்கள் 1 கிலோ சிக்கன் கடையில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து போட வேண்டியது வந்து 1 கிலோ 100 கிராம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போடணும். இப்படி எக்ஸ்ட்ரா போடும்போது அந்த தண்ணியோட வெயிட் வந்து நம்ம அது கழிச்சிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் 5 கிலோவுக்கு 5 கிலோ தான், அதை 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் வாங்கி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து குறையும். ஒரு 50 கிராமாவது குறையும். ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த தண்ணியை வந்து இப்போ ஜூஸ் போட்டு ஒன்றும் விற்க போகிறது கிடையாது. அந்த தண்ணியை தான். என்ன விஜய், என் தண்ணியை ஜூஸ் போட்டு குடிப்ப? இல்ல இல்ல, அந்த மாதிரிதான். தண்ணியை நம்மளால வைக்க முடியாது. நம்மளுக்கு தேவை கறி. அதனால அது கறியை வந்து ட்ரை பண்ணி எடை வைக்கணும். ஓகேவா? இது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எம்முன்னா என்னன்னு கேக்குறீங்களா? எம்முன்னா செத்த கோழி. செத்த கோழி வாங்கவே கூடாது. ஒரு சில இடத்துல வந்து சிக்கன் 65 100 கிராம் 30 ரூபாய்க்கு கொடுக்குறான், 20 ரூபாய்க்கு கொடுக்குறான், 10 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு. அதெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்கு நிறைய. என்ன ட்ரிக்ஸ்னா, இப்போ 1 கிலோ கறி வாங்கி அதுல 1/2 கிலோ கழுத்தை சேர்த்துருவாங்க. இப்போ 1 கிலோ கறி வாங்கி தோலோட போடுவாங்க. இந்த மாதிரிலாம் ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லாது. ஆனா செத்த கோழி மட்டும் தயவு செய்து எங்கேயுமே வாங்காதீங்க. இப்போ 230 பேப்பர் ரேட்டு 130 ரூபா விற்கிறது 250 ரூபானாலும் 10 ரூபா கூட ஆனாலும் பரவாயில்ல. 10 ரூபா கூட போட்டு கூட வாங்க. சில பேர் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதாவது பேப்பர் ரேட்டே 130 ரூபா இருக்கும். ஆனா 190 ரூபா 180 ரூபாய்க்கு விற்பாங்க. கண்டிப்பா செத்த கோழியா தான் இருக்கும். செத்த கோழி நம்ம கடைக்கும் போடக்கூடாது, நம்மளும் சாப்பிடக்கூடாது. அது உடம்ப வந்து இது பண்ணிடும். இப்போ சிக்கனோட ஐட்டம்ஸ், சிக்கனோட சைடிஷ், இப்போ இதெல்லாம் எப்படி? ஏன்னா சிக்கன்ல ஏகப்பட்ட சைடிஷ் இருக்கு. நான் ஒரு சைடிஷும் எப்படி ஆர்டர் பண்ணணும் எப்படி வாங்கணும்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ 65 பொறுத்த வரைக்கும் செஸ்ட் பீஸ் மட்டும்தான். கம்பல்சரி செஸ்ட் பீஸ் தான் வாங்கணும். அப்பதான் நம்மளுக்கு போன்லெஸ் பீஸ் கிடைக்கும். கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். லெக் சைட்ல இருந்து அறவே தவிர்க்க வேண்டும். ஓகேவா? ரெண்டாவது கழுத்து காலு அதெல்லாம் சேர்க்கவே கூடாது. செஸ்ட் பீஸ் மட்டும்தான் கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் லாலிபாப் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லெக் சைட்ல இருந்து உடைப்பாங்க. ஆனா மேக்சிமம் எல்லா இடத்துலயும் வந்து ஆர்ம்ஸ்ல இருந்து உடைப்பாங்க. இப்போ இந்த ஆர்ம்ஸ்ல இருந்து உடைக்கிறது தான் லாலிபாப். இப்போ லாலிபாப் 1 கிலோவுக்கு வந்து 24 பீஸ் இருக்கும். அதே வந்து கொளுத்த கோழியா இருக்கு அப்படின்னா 20 பீஸ் தான் இருக்கும். ஏன்னா குண்டாகுதுல கோழி. அதனால ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, லாலிபாப் உடைக்கிற இடத்துல இந்த இடத்துல போன்லெஸ் பீஸ் இருக்கும் ஜஸ்ட் கோழிக்கு. அந்த போன்லெஸ் பீஸை வெட்டி நம்மளோட போன்லெஸ்ல போட்டுருவாங்க. ஆனா அந்த லாலிபாப் அப்படியே உடைச்சு நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனா எடை போடும் போது இந்த போன்லெஸ்ஸோட தான் எடை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் சில இடத்துல பண்றாங்க. ஆனா அதை நீங்க அதாவது நீங்க போய் கண்டுபிடிச்சிக்கோங்க அது என்னன்னு. அது மாதிரி பண்ணாம பக்கத்துல நின்று வாங்குங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லெக் பீஸ் வந்து 1 கிலோவுக்கு 4 வரும். 1 கிலோவுக்கு 5 வருது. அந்த மாதிரி நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது பிரியாணி வந்து 100 கிராம் பீஸா வாங்குங்க. இந்த கோழி வந்து குப்பை மாதிரி வாங்கக்கூடாது, குட்டி குட்டி குட்டியா வாங்கக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம பிரியாணி போட்டு அடிக்கும் போது கறி திரிஞ்சு போயிடும். அப்போ 100 கிராம் பீஸ் 150 கிராம் பீஸ் அப்படி நீங்க போடும் போது 1 கிலோவுக்கு 8 பீஸ் வரும். அப்ப 100 கிராம் பீஸ்னா அப்போ 1 கிலோவுக்கு 8 பீஸ்னா நீங்க கறியை போட்டீங்கன்னா அது 50 கிராம் பீஸா சுருங்கிடும். ஓகேவா? அந்த மாதிரி வாங்கணும். இப்போ சிக்கன் ரைஸுக்கு போன்லெஸ்லாம் இருக்கு இல்லையா? போன்லெஸ் வந்து போன்லெஸ்ஸா மட்டும்தான் வாங்கணும். வேற எதுவும் அதுல வந்து தோல் அந்த மாதிரிலாம் கலக்காதீங்க.
சிக்கன் போன்லெஸ் அது மட்டும் போதும். போன்லெஸ் நீங்க 65 போட்டு அதை வெட்டி கொடுங்க. இல்லை தண்ணியில வச்சு அது பிச்சு போட்டு கூட நீங்க ரைஸ் போட்டு கொடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தோல்லாம் கலப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கலக்காதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம், அது என்ன தெரியுமா? லிவர் போன். சிக்கனோட லிவர் நீங்க தனியாக ஒரு கடையில் போய் கேட்டீங்கன்னா அது எவ்வளோக்கு வேணா தருவாங்க. 1 கிலோ இப்போதைக்கு 60 ரூபா நம்ம வாங்குற இடத்துல. இப்போ நீங்க வாங்குற இடத்துல 50 ரூபா 40 ரூபா எப்படி வேணா கொடுப்பாங்க. நீங்க அதையும் கேட்டுன்னு வந்து சீக்கிரமா அதை வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி நீங்க விற்கலாம். நல்ல ஒரு லாபம். சிக்கன் லிவர், சிக்கன் போனு, ஓகேங்களா? கிரில்டு சிக்கன் வந்து 1 கிலோல இருந்து 900 கிராம் இதுக்குள்ளதான் வாங்கணும். ரொம்ப பெருசா வாங்கினீங்கனாலும் உள்ளுக்குள்ள வேகாது. உள்ள வந்து ரத்தம் அப்படியே இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப குட்டியா வாங்கிட்டாலும் அதை 800 கிராம் அந்த மாதிரி கோழியா வாங்கிக்கணும். அதாவது கறியே வந்து காணா போயிடும். வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதனால வந்து அந்த மாதிரி வாங்காதீங்க. 900 1 கிலோ. 1 கிலோ தான் பெஸ்ட். ஏன்னா எல்லா வயசும் கிடையாது. குவான்டிட்டி வைஸும் டேஸ்ட் வைஸும் ரெண்டுமே நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் பேசுறேன். ஓகேங்க, இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். கரியோட வித்தைகள், டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மேக்ஸிமம் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இன்னொருத்தவங்களுக்கு, அதாவது உங்க ஃப்ரெண்டு, உங்க ஃபேமிலி யாராவது ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி வெரி மச். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எப்பவுமே சொல்றதுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அவ்வளவுதான். ஓகே, நன்றி வெரி மச். நீ நன்றி வெரி மச். நன்றி வெரி மச். நன்றி.